வணக்கம். ஆகஸ்ட் 26ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலனா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நேற்று ஆகஸ்ட் 25ஆம் தேதி நிஃப்டி 50 0.5% கூடுதலாக க்ளோஸ் ஆகிருக்கு. 24,334 பக்கத்தில் க்ளோஸ் ஆகியிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 13,300 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 11,700 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க 1,600 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 14,300 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 14,000 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. அவங்களும் நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க 230 கோடி ரூபாய்க்கு. பிரெண்ட் க்ரூடுடைய விலை நேற்று வீழ்ச்சியாக பார்த்துருந்துருக்குங்க. 3% விழுந்திருக்கு. நியூயார்க் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். ஒரு காரணம் சொல்லியிருக்கிறாங்க. அமெரிக்கா மறுபடியும் அவங்களுடைய டிப்ளமேட்ஸை மிடில் ஈஸ்ட் நாடுகளுக்கு அனுப்பி வைத்திருக்கிறாங்க. திரும்ப பெற்றிருந்திருக்கிறாங்க. அங்கெல்லாம் திருப்பியும் அனுப்பி வைத்திருக்கிறாங்க. போர் மேலும் வலு அடையாது, தீவிரம் அடையாது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னு நியூயார்க் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். நேற்று பிரெண்ட் க்ரூட் 3% வீழ்ச்சியை பார்த்து கிட்டத்தட்ட $87 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஒரு பேரல். இது பிரெண்ட் க்ரூடுடைய விலை. கன்சியூமர் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி ஒரு டேட்டா வெளியிட்டிருக்கிறாங்க. வெங்காயத்துடைய விலை அதிகரிச்சுக்கிட்டு இருக்குங்க. 59% அதிகரிச்சிருக்கு இயர் ஆன் இயர் கம்பேரிசனில். அதாவது இந்தியா முழுவதும் ஆவரேஜாக ப்ரைஸ் எடுத்து பார்த்துருக்குறாங்க. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 59% அதிகரிச்சிருக்கு. அரசு தரப்புலேருந்து நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. கண்டா எக்ஸ்பிரஸ் நாசிக்லேருந்து வெங்காயத்தை மற்ற நாடுகள் மற்ற மாநிலங்களுக்கு எங்கெங்கே தட்டுப்பாடு இருக்கோ, சப்ளை தட்டுப்பாடு இருக்கோ அங்கெல்லாம் எடுத்து செல்வதற்காக இந்த ஸ்பெஷல் ட்ரெயின் அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. கண்டா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். ஒரு நம்பர்ஸும் கொடுத்துருக்குறாங்க. ஆகஸ்ட் 24ஆம் தேதி வெங்காயத்துடைய விலை ஒரு கிலோகிராமுக்கு $43.53 இருந்தது. அதே காலகட்டம் போன வருடம் பார்க்கும்போது $27.37 இருந்தது. டெல்லியில் மட்டும் $35 இருந்தது போன வருடம். இந்த வருடம் $65 உயர்ந்திருக்கு. சென்னையில் போன வருடம் $33 இருந்தது. இப்போ $58 உயர்ந்திருக்கு. டாடா ஸ்டீலுக்கு சுப்ரீம் கோர்ட் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. 4,300 கோடி ரூபாய்க்கான டாக்ஸ் டிமாண்ட் ஒடிசா அரசு அனுப்பியிருந்தாங்க. அந்த வழக்கை டாடா ஸ்டீல் ஜெயிச்சிருந்தாங்க ஒடிசா ஹைகோர்ட்டில். இப்போ அதை எதிர்த்து ஒடிசா அரசு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் டாடா ஸ்டீலுக்கு இப்போ நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. ஹிந்துஸ்தான் காப்பரில் அரசு ஷேர்ஸை விற்பனை செய்கிறாங்கன்ற செய்தி நம்ம நேற்றே பார்த்துருந்தாங்க. ஆஃபர் ஃபார் சேல் வழியாக 3% பேஸாக வைத்திருந்தாங்க. டிமாண்ட் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் மேலும் 3%, அதான் அந்த க்ரீன் ஷூ ஆப்ஷன், ஒட்டுமொத்தமாக 6% வரைக்கும் அவங்க விற்பனை செய்ய இருப்பதாக நம்ம செய்தி பார்த்துருந்தோம். இப்போ க்ரீன் ஷூ ஆப்ஷன் அவங்க எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. டிமாண்ட் அதிகமாக இருந்திருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமாக 6% ஷேர்ஸை அவங்க விற்பனை செய்கிறாங்க அரசு ஹிந்துஸ்தான் காப்பரில் ஆஃபர் ஃபார் சேல் வழியாக. ஹிந்துஸ்தான் காப்பருக்கு ஆனந்த் ரத்தி தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 715. இப்போ 533 வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. அது பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நேற்று ஒரு வீழ்ச்சியை பார்த்துருந்தது. ஏன்னா ஆஃபர் ஃபார் சேல் நேற்று துவங்கியாச்சு. டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் அரசு ஷேர்ஸை விற்பனை செய்திருந்தாங்க. ஸோ அதோடைய கரெக்ஷனாக இருந்திருக்கலாம். நேற்று வீழ்ச்சியை பார்த்துருந்தது. அதற்கு பிறகு இப்போ ஆனந்த் ரத்தி தொடர்ந்து பை ரேட்டிங். எதிர்பார்க்குற டார்கெட் $715. வருண் பீவரேஜஸ் அவங்களுடைய ஆல்கஹாலிக் பீவரேஜ் பிஸ்னஸில் அவங்க இறங்க இருக்கிறாங்க. அதற்காக ஒரு புது நிறுவனத்தை அவங்க அமைக்கிறாங்க. கீவா ஸ்பிரிட்ஸ் அப்படின்ற பேரில் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய முக்கியமான பிஸ்னஸ் வந்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸ். பெப்சியோடைய ஃப்ரான்ச்சைஸி வைத்திருக்கிறாங்க இந்தியாவில். ஸோ சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அப்புறம் நான் ஆல்கஹாலிக் பீவரேஜஸ் தான் அவங்களுடைய முக்கியமான பிஸ்னஸ். இப்போ ஆல்கஹாலிக் பீவரேஜ் பிஸ்னஸில் இறங்குறாங்க வருண் பீவரேஜஸ். புது கம்பெனி அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க. கீவா ஸ்பிரிட்ஸ்ன்ற ஒரு சப்சிடரி நிறுவனம். மற்றொரு அப்டேட், அவங்க ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அமைக்கிறாங்க டியூனிசியாவில். இந்த ஜாயிண்ட் வெஞ்சரில் 75% வருண் பீவரேஜஸ் கைவசமும் 25% டியூனிசியா நாட்டை சார்ந்த பெவண்டா அப்படின்ற நிறுவனத்து கைவசம் இருக்கும். இது நான் ஆல்கஹாலிக் பீவரேஜ் கேட்டகரிஸ்க்காகத்தான் இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் அமைப்பதாக சொல்லியிருக்கிறாங்க வருண் பீவரேஜஸ். ஐடிசி குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்களுக்கு இடைக்கால நிவாரணம் கிடைச்சிருக்கு டெல்லி ஹைகோர்ட்லேருந்து. எஃப்எஸ்எஸ்ஏ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் அவங்க மீது நடவடிக்கை எடுத்திருந்திருக்கிறாங்க. 100% ஆட்டா அப்படின்னு விளம்பரப்படுத்துகிறாங்க. அவங்களுடைய பேக்கேஜில் பயன்படுத்துகிறாங்க. பண்ணக்கூடாதுன்னு தான் எஃப்எஸ்எஸ்ஏ முடிவு செய்திருந்திருக்கிறாங்க. அதை எதிர்த்து இப்போ ஐடிசி டெல்லி ஹைகோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. டெல்லி ஹைகோர்ட் இடைக்கால நிவாரணம் வழங்கியிருக்கிறாங்க. எஃப்எஸ்எஸ்ஏ கிட்ட கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. பதில் அளிக்குமாறு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த ஹியரிங் செப்டம்பர் 9ஆம் தேதி.
ஃபெடரல் பேங்க் குறித்து ஒரு செய்தி இருந்துகிட்டு இருந்ததுங்க. ஜனா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கை கம்பெனி வாங்குறாங்கன்ற ஒரு செய்தி இருந்தது. அதற்கு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. ஆமானும் சொல்லல, இல்லைன்னு சொல்லல. கம்பெனி வந்து இப்போதைக்கு டிஸ்க்ளோஷர் கொடுக்குற அளவுக்கு எந்த தகவலும் கம்பெனி கைவசம் இல்லைன்னு மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. சிஎன்பிசி டிவி 18ல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஜனா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்குடைய ப்ரொமோட்டர் அவங்களுடைய அனைத்து ஸ்டேக்கும் ஃபெடரல் பேங்குக்கு விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. கடைசி கட்ட பேச்சுவார்த்தையை எட்டியிருக்குன்னு சிஎன்பிசி டிவி 18ல சொல்லியிருக்கிறாங்க. ப்ரொமோட்டர் கைவசம் 17% ஸ்டேக் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஸோ அது ஃபெடரல் பேங்க் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. கண்ட்ரோலிங் ஸ்டேக் மாறுச்சு அப்படின்னா செபி விதிகள் படி அவங்க ஓப்பன் ஆஃபர் வழங்க வேண்டும். பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து 26% ஸ்டேக்கை வாங்குவதற்கான ஓப்பன் ஆஃபரை வழங்க வேண்டும். அதையும் அவங்க செய்வதற்கான வாய்ப்புகள் விரைவில் இருக்குன்னு சிஎன்பிசி டிவி 18ல அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஐடிபிஐ பேங்க் குறித்து நம்ம 2 நாட்களுக்கு முன்னாடி செய்தி பார்த்துருந்தோம். ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. அதற்கு முக்கிய காரணம் என்னன்னா, மறுபடியும் அரசுடைய டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் மறுபடியும் துவங்குது ஐடிபிஐலன்னா நம்ம முன்னே பார்த்த செய்தி. அரசும் எல்ஐசியும் கிட்டத்தட்ட 60% ஸ்டேக்கை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது ஐடிபிஐ பேங்க்கில். அது தாமதம் ஆகிட்டே இருக்குது. அந்த ப்ராசஸ் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. இப்போ கம்பெனி என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் குறித்து கம்பெனிக்கு எந்த தகவலும் இல்லை. இது டிப்பம் தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. டிப்பம்ன்றது டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பப்ளிக் அசெட் மேனேஜ்மெண்ட், அரசுடைய துறை. அவங்க தான் இதை ஹேண்டில் பண்ணுறாங்க. இப்போதைக்கு எந்த தகவலும் கம்பெனி கிட்ட இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. சம்மான் கேபிட்டல் தரப்புல அப்டேட்டுக்கு ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட் அவங்க துவங்குறாங்க குருகிராமில். அவங்களுடைய ப்ராஜெக்டை வந்து இந்த அக்டோபர் மாதத்தில் அவங்க லான்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபேஸ் 1 and 3க்கான ரேரா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ஸும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த ப்ராஜெக்ட்ஸ் வழியாக கம்பெனிக்கு 3700 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க சம்மான் கேபிட்டல். ஸ்கைவேஸ் ஏர் சர்வீசஸ் ஐபிஓ குறித்தான அப்டேட் நேற்று 2வது நாள் முடிவில் ஒட்டுமொத்த சப்ஸ்கிரிப்ஷன் 2.5 மடங்கு ஆகியிருக்கு. ரீட்டைல் கேட்டகரி மட்டும் 3.5 மடங்கு ஆகியிருக்கு. கிரே மார்க்கெட்டில் பிரீமியம் ₹29.40 கூடுதலாக இருக்குது. அது ஐபிஓ விலையை காட்டிலும் 21% அதிகம். க்ரோ பில்லியன் பிரெயின்ஸ் கராஜ் வெஞ்சர்ஸில் இன்றைக்கி ஒரு பிளாக் டீல் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சிஎன்பிசி டிவி 18ல அப்டேட் கொடுத்துருக்காங்க. ரிபிட் கேபிட்டல் 1.6% ஸ்டேக்கை விற்பனை செய்து 1914 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிர்ணயித்திருக்கக்கூடிய ஃப்ளோர் பிரைஸ் ₹195. டெல்லி ஹைகோர்ட் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை விமர்சிச்சிருக்கிறாங்க. டேக்ஸ் ரீஃபண்ட் ப்ராசஸை ரொம்ப ஸ்லோவாக பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, அது சரியாக நடத்தல, அது கையாள மாட்டேங்கிறீங்கன்ற குற்றச்சாட்டை எழுப்பியிருக்கிறாங்க. குறிப்பாக அவங்க சொல்லியிருப்பது வோடஃபோன் ஐடியாவுக்கு 53 கோடி ரூபாய் இவங்க டேக்ஸ் ரீஃபண்ட் வழங்க வேண்டியது இருக்குது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். அது தாமதமாயிட்டு இருக்கு. இப்போ டெல்லி ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, செப்டம்பர் 30 இந்த பணத்தை நீங்கள் வோடஃபோன் ஐடியாவுக்கு கொடுக்கணும், இன்ட்ரெஸ்ட்டோட கொடுக்கணும்னு இப்போ ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. சில ஐடி ஸ்டாக்ஸ்க்கு கோடெக் ரேட்டிங்கை டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், எல்டிஎம்க்கு ரேட்டிங்கை டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. இன்ஃபோசிஸ்க்கு பையிலிருந்து ஆடாக குறைச்சிருக்கிறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1200. டிசிஎஸ்க்கும் பையிலிருந்து ஆடாக குறைச்சிருக்கிறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 2450. எல்டிஎம்க்கு ரெடியூஸ்லேருந்து செல்லாக குறைச்சிருக்கிறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹4150. இந்திய ரூபாயின் மதிப்பு யூஎஸ் டாலருக்கு நிகராக நேற்று 24 பைசா கிரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. 95.46 லெவலில் க்ளோஸ் ஆகியிருக்கு. ஐஹெச்சிஎல் இந்தியன் ஹோட்டல்ஸ் கம்பெனி குறித்து சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. ஓரியண்டல் ஹோட்டல்ஸ் மர்ஜர் ஆகுது. இந்தியன் ஹோட்டல்ஸ்க்கு என்ன ஷேர் ஸ்வாப் ரேஷியோன்றது நம்ம பார்த்துருந்தோம். அது வந்து பாசிட்டிவாக பார்க்குறாங்க நொமுரா. இபிஎஸ் பாசிட்டிவாக இருக்கும் நிறுவனத்திற்குன்னு சொல்லியிருக்கிறாங்க நொமுரா தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுக்குறாங்க ஐஹெச்சிஎல்க்கு. எதிர்பார்க்குற டார்கெட் ₹830. நிட்கோ நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. ஷேர் பிரைஸ் ஆனால் வாலட்டைலாக இருந்திருக்கு. நேற்று இன்ட்ராடேல 14% அதிகரித்தது. ஆனால் க்ளோசிங் ரெட்டில் இருந்திருக்கு. கம்பெனி தரப்பு அப்டேட் இருக்குது. மகாராஷ்டிராவில் ஒரு டீலில் வந்திருக்கிறாங்க. HOABL நிறுவனத்துடனான ஒரு டீல், லேண்ட் டீல். இது HOABLன்றது ஹவுஸ் ஆஃப் அபிநந்தன் லோதா குரூப்புடன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வழியாக அவங்களுக்கு 1500 கோடி ரூபாய் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. 5 ஆண்டுக்குள்ளாரன்னு சொல்லியிருக்கிறாங்க நிட்கோ லிமிடெட். சிப்லா தரப்புல அப்டேட் இருக்குது. மத்திய பிரதேஷ் ஆலையில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆய்வு நடத்தியிருந்திருக்கிறாங்க. 7 அப்சர்வேஷன்ஸ் வழங்கப்பட்டிருக்கு. விரைவில் சரி செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க சிப்லா நிறுவனம். JSW எனர்ஜி குறித்து சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்துருந்தாங்க. ஒரு வழக்கு அவங்க ஜெயிச்சிருந்தாங்க. மகாராஷ்டிரா எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் தான் கம்பெனிக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க. யாருக்கு எதிராக? மகாராஷ்டிரா ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனியான JSW எனர்ஜி கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய்க்கான இன்வாய்ஸ் அனுப்பியிருக்கிறாங்க மகாராஷ்டிரா ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிக்கு. அவங்க அதை எதிர்த்து அந்த ட்ரிபியூனலுக்கு போயிருக்கிறாங்க, அந்த கமிஷனுக்கு போயிருக்கிறாங்க. ஆனால் JSW எனர்ஜிக்கு தான் சாதகமாக தீர்ப்பு வந்தது. இப்போ அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ சுப்ரீம் கோர்ட்டுடைய அடுத்த ஹியரிங் செப்டம்பர் 10.
வெல்ஸ்பன் கார்ப்பரேஷன் குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல். இன்னைக்கு பிளாக் டீல் நடைபெற இருக்கு. வெல்ஸ்பன் கார்ப்பரேஷனுடைய ப்ரொமோட்டர் குரூப் மற்றும் சிஇஓ 2.4% ஸ்டேக்கை விற்பனை செய்ய முடிவு செய்திருக்கிறாங்க. வெல்ஸ்பன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் கமர்ஷியல்ஸ் அப்புறம் மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சிஇஓ விபுல் மாத்தூர் இவங்க தான் விற்பனை செய்கிறாங்க 2.4% ஸ்டேக்கை. ஆஃபர் பிரைஸ் ரூ. 2250 நிர்ணயித்திருக்கிறாங்க. அது நேற்று க்ளோசிங்கில் இருந்து ஒப்பிடும்போது 4.1% குறைவாக விலையை நிர்ணயித்திருக்கிறாங்க. 63 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸுங்க ஒட்டுமொத்தமாக விற்பனைக்கு வருது. அத்வைத் எனர்ஜி டிரான்சிஷன்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு மத்திய பிரதேஷ் பவர் டிரான்ஸ்மிஷன் கம்பெனி கிட்ட இருந்து 135 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. கர்நாடகா பெங்களூருவில் அங்கே இருக்கக்கூடிய அரசு புது விதியை கொண்டு வர இருக்கிறாங்க. யாரெல்லாம் அவங்க வீட்டுக்கு முன்னாடி பார்க்கிங் பண்ணுறாங்களோ, ரோட்டில் பார்க்கிங் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் ஃபீஸ் கட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொபோசல் ஸ்டேஜில் போய் இருந்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஆண்டிற்கு 25,000 ரூபாய் கட்டுற மாதிரி ஒரு பிளானை கொண்டு வராங்க. அது ப்ரொபோசல் ஸ்டேஜில் இருக்குது. இதற்கு அவங்களுடைய கேபினெட்டுக்குள்ளே ஒரு எதிர்ப்பு வந்திருக்கு. அவருடைய அமைச்சரே ஒருவர் இந்த மாதிரி பண்ண வேண்டாம்ன்ற அறிவுரை வழங்கியிருக்கிறாங்க. ராஜஸ்தான் அரசு ஜங்க் ஃபுட்டுக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க. பள்ளிகளில் தடை விதிச்சிருக்கிறாங்க. அதே போல் பள்ளிகளை சுற்றி 50 மீட்டர் சுற்றளவில் ஜங்க் ஃபுட்டை விற்பனை செய்யக்கூடாதுன்னு தடை விதிச்சிருக்கிறாங்க. இது போன்ற ஒரு செய்தி நம்ம முன்னே பார்த்துருந்தோங்க. மற்ற மாநிலங்களும் தடை விதிச்சிருந்துருக்காங்க. பள்ளிகள் சுற்றி ஜங்க் ஃபுட்டை விற்பனை செய்யக்கூடாதுன்னு. இப்போ அதோடைய பாகமாக ராஜஸ்தானும் இப்போ அதே நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. ஜங்க் ஃபுட்டுக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க. கெய்னஸ் வித் ஹை வால்யூம் பட்டியல் இது நேற்றுக்கான டேட்டா. ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் ட்ராவன்கோர் 12% அதிகரித்தது. வோடோஃபோன் ஐடியா 8%, சியன்ட் 8%, பர்தீப் ஃபாஸ்பேட்ஸ் 7%, பேடிஎம் 6%, ஏஞ்சல் ஒன் 5%, இந்தியன் ரெனியூவல் எனர்ஜி 5%, சிட்டி யூனியன் பேங்க் 4%, பைன் லேப்ஸ் 4% அதிகரித்தது. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் ZF கமர்ஷியல் 2% வீழ்ச்சி, மின்டா கார்ப்பரேஷன் 2%, ஃபெடரல் பேங்க் 3%, IIFL ஃபினான்ஸ் 4%, ஹிந்துஸ்தான் காப்பர் 7% விழுந்தது. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.